கங்காவும் குமரனும் வந்து ஃபேஷன் ஷோக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து அழகாக தைச்சிடுறாங்க. அதை எடுத்துகிட்டு ஃபேஷன் ஷோக்காக கிளப்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து காவேரி வந்து விஜய் கூட வந்து ஃபேஷன் ஷோக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. காவேரி ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு சூப்பரான வரவேற்பும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் ரொம்ப அழகான வரவேற்பு கொடுக்குறாங்க. அதை பார்த்த காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்காவையும் குமரனையும் பார்த்த காவேரி வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஓடி போயிட்டு அக்கா எப்படி இருக்கீங்க, எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ட்ரெஸ் டிசைனர் வந்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வழக்கம் போல் கங்கா வந்து காவேரி ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. பதிலுக்கு வந்து காவேரி வழக்கம் போல் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வராங்க அவங்க 2 பேருக்கும். ஏங்க அங்கே இப்படி பண்ணுற, பாவம் இல்லை, அவன் முகம் எப்படி வாடி போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பின்ன என்னவா அவள் வந்து இங்கே பெரிய ஆளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போகிறதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்கிறாங்க குமரன் கிட்ட. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து காவேரி தப்பாகவே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. சரி நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்கீங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடுற ஆளுங்க வரவே வரல, 2 பேர் வரணும் ஆனால் வரல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ நிவின் வந்து ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே வந்து இங்கே வந்து ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கங்காவும் குமரன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு சூப்பராக ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து நல்ல பேர் வாங்குறாங்க. இதை பார்த்த காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து நிவின் வந்து விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த 11 மாதம் சொன்னீங்களே அது என்ன கணக்கு சார் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து 11 மாதம் கிடையாது, 10 மாதம் தான், இன்னும் 10 மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து கேட்குற காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே விஜய் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, நான் அப்படி தான் பண்ணுவேன், அவர்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்ல போகிறேன், அப்புறம் என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்கன்னு சொன்னோன்னே செமையாக டென்ஷன் ஆகிற காவேரி என்ன பண்ணுறாங்க, நல்ல நிவினுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அதை பார்க்குற விஜயும் அதிர்ச்சி அடைகிறாரு, நிவினும் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே ஒன்றுமே சொல்லாமல், ஆமாம் நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் அப்படி பண்ணால் நான் இப்படி தான் பண்ணுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிவின் வந்து என் வாழ்க்கையில் முடிஞ்சு போன சாப்டர், அதனால் வந்து நீங்கள் வந்து அதை புதுப்பிக்க முடியாது, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க, நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் பாராட்டுறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. நிவின் வந்து இதை பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து போகிறாரு. அதை பார்க்குற வந்து விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தீங்களா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க கங்கா. உடனே வந்து அவன் புருஷனை தானே அவள் பண்ணா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. அப்போ கூட இப்போ 4 பேர் முன்னாடி இப்படிலாம் பண்ணலாமா, இங்கே பாரு எல்லாருமே ஜோடியாக தான் இருக்காங்க கங்கா, தேவையில்லாமல் எதுக்கு காவேரி வந்து அப்படி பேசுகிற, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் வந்து வீட்டுக்காரனுக்கு வந்து கிஸ் பண்ணுறா, இதில் என்ன தப்பு இருக்குது, நான் வந்து உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அங்கேருந்து டென்ஷன் ஆகி போகிறாங்க. குமரன் வந்து எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குற, கங்கா சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. காவேரி பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. ஐயோ அக்கா தப்பாக நினச்சிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து என்னப்பா நல்லபடி நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாங்க. ரொம்ப நல்லபடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக இருக்காரு. உடனே காவேரி போயிட்டு அப்படி கூலாக இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ பண்ணிவிட்டு நீ வந்து கூலாக இருக்கியா, அக்ரிமெண்ட்டில் இல்லாதது நான் பண்ணதால ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் கொடுத்த அக்ரிமெண்ட்டில் இல்லாதது பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல என்கிட்ட, இப்போ வந்து நீங்கள் மட்டும் வந்து நிவின் கிட்ட போய் சொல்ல பார்க்குறீங்க, நிவின் கிட்ட சொன்னால் என்ன ஆகும், எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல இது விஷயம், மட்டும் யாரும் தெரியக்கூடாமல் இருந்துடணும், ஆனால் நான் மட்டும் கஷ்டப்படணுமா அப்படின்னோடனே பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்காரு விஜய். காவேரியே இது முடியுது.